மிஸ்டர் ஃபேண்டாஸ்டிக்கோட பொண்ணான பெலிரியா ரிச்சர்ட்ஸ் ஃபியூச்சர் ஃபவுண்டேஷனோட மெம்பர்ஸ் கிட்ட இந்த உலகம் அழியறதுக்கு இன்னும் 4 நாட்கள் தான் இருக்கு, அதுக்குள்ள நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்க இந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்பீச் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ பேசிக்கலி இந்த ஃபியூச்சர் ஃபவுண்டேஷன் டீம்ல இருக்கவங்க எல்லாருமே சின்ன சின்ன சூப்பர் ஹீரோஸ் தான், எல்லாம் சின்ன சின்ன பசங்க தான். அதனால தான் ஃபியூச்சர் ஃபவுண்டேஷன் அப்படின்ற ஒரு பேர் இருக்கு. ஸோ இவங்களுக்கு ஹெல்ப்பா ரீட் ரிச்சர்ட்ஸ், பிளாக் பேந்தர் மாதிரி சூப்பர் ஹீரோஸ்லாம் இருக்காங்க. இவங்க எல்லாருமே சேர்ந்து என்ன ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா ஒரு லைஃப் ராஃப்ட், அதாவது ஒரு பெரிய ஸ்பேஸ் ஷிப் வித் சம் மல்டிவர்சல் ப்ரொடெக்ஷனோட ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பேசிக்கலி உலகம் அழியிற நேரத்தில் உலகத்தோட தலை சிறந்த சூப்பர் ஹீரோஸ் எல்லாமே அவங்கள மட்டும் காப்பாத்திக்கிட்டு ஓட போறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி எழும்புது. ஏன்னா இவங்க ரெடி பண்ணிட்டு இருக்க அந்த ஷிப்போட மொத்த கெப்பாசிட்டி 60 தான், 60 பேரால மட்டும் தான் அதுல டிராவல் பண்ண முடியும். ஸோ இதை தடுக்கிறதுக்காக நம்ம எதுவுமே பண்ண போறது இல்லையா, அப்படியே போக போறோமா அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சு வரும்போது ரீட் ரிச்சர்ட்ஸோட பையனான பிராங்க்லின் ரிச்சர்ட்ஸ் என்ட்ரி கொடுத்து எல்லாருக்குமே உண்மையை எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஸோ உண்மை என்னன்னா, நம்ம எல்லாருக்கும் இந்த உலகம் 4 நாள்ல அழிய போகுது அப்படின்றது தெரிய வரதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு இந்த விஷயம் தெரிய வந்துருச்சு. அது யாருன்னா The Illuminati. இலுமினாட்டினா யாருன்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும்னு நம்புறேன். அப்படி தெரியலனா யூனிவர்ஸோட தலை சிறந்த சூப்பர் ஹீரோஸ் டீமோட லீடர்ஸ் எல்லாருமே சேர்ந்து தான் இந்த இலுமினாட்டி அப்படின்ற ஒரு டீமை ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. லைக் கேப்டன் அமெரிக்காவா இருக்கட்டும், ரீட் ரிச்சர்ட்ஸ், பிளாக் பேந்தர், பிளாக் போல்ட், நமோர், டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச், டோனி ஸ்டார்க், இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ இவங்க எல்லாருமே சேர்ந்து ஆல்ரெடி இந்த பிரச்சனையை தடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருப்பாங்க. லைக் இந்த இன்கர்ஷன்ஸ், அதாவது உலகங்கள் அழியிற இந்த விஷயத்த முதலே கண்டுபிடிச்சு தடுக்கிறதுக்கு பார்த்திருப்பாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி அவங்களால எதுவுமே பண்ணியிருக்க முடியாது. ஸோ இந்த ஒரு முயற்சியில் அவங்களுக்குள்ளேயே நிறைய சண்டைகள்லாம் வந்திருக்கும். லைக் பேசிக்கலி சூப்பர் ஹீரோஸ்குள்ளேயே நிறைய சண்டைகள் வந்திருக்கும். டிஃப்ரெண்ட் யூனிவர்சஸோட சூப்பர் ஹீரோஸ் அவங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிட்டாங்க, லைக் அவங்களோட யூனிவர்சஸை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஒரு சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கெபால் அவங்களோட வேலையை காட்ட ஆரம்பிச்சாங்க. ஸோ இந்த கெபால் அப்படின்ற டீம் என்னன்னா லிட்டரலா ஒரு ஈவில் வெர்ஷன் ஆஃப் இலுமினாட்டின்னு வச்சுக்கோங்க. ஸோ நிறைய பெரிய பெரிய சூப்பர் வில்லன்ஸ்லாம் சேர்ந்து இந்த டீமை ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. லைக் இருக்கிற பிரச்சனைலாம் போதாதுன்னு சொல்லி இவங்க வேற எக்ஸ்ட்ரா பிரச்சனைகள்லாம் உருவாக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ எல்லா யூனிவர்சஸோட சூப்பர் ஹீரோஸும் அவங்களோட யூனிவர்ஸை காப்பாற்றிக்கணும்னு சொல்லிட்டு மற்ற யூனிவர்ஸ்ல இருக்க நல்ல சூப்பர் ஹீரோஸ் கிட்டயும் வேற வழி இல்லாம சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. பட் எவ்வளவு ட்ரை பண்ணியுமே அவங்களோட யூனிவர்சஸ் அவங்களால காப்பாற்ற முடியல. இன்கர்ஷன் ஈவென்ட்ஸ் நடந்து அவங்களோட யூனிவர்சஸ் எல்லாமே அழிஞ்சு போயிடுச்சு. கடைசியில இப்ப மீதி இருக்கிறது 2 யூனிவர்ஸ் தான். அது நம்மளோட 616 யூனிவர்ஸ் அண்ட் 1610 யூனிவர்ஸ். மற்ற யூனிவர்ஸ்க்கு என்ன நிலைமை வந்துச்சோ அதே நிலைமை தான் இப்ப நமக்கும் வந்திருக்கு. நம்மளோட யூனிவர்ஸும் இன்னொரு யூனிவர்ஸ் கூட மோத போகுது. இதை தடுக்கிறதுக்காக தான் இலுமினாட்டியும் எவ்வளவோ ட்ரை பண்ணாங்க. பட் அவங்களால எதுவும் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு தான் இந்த லைஃப் ராஃப்டை கிரியேட் பண்ணணும்ன்ற டிசிஷனுக்கு நம்ம வந்தோம். ஸோ நம்ம எல்லாரும் கோலைங்க, மக்களுக்கு ஹெல்ப் பண்ணாம ஓடுறோம் அப்படின்ற ஒரு எண்ணத்தை மறந்துடுங்க. நமக்கு இருக்க ஒரே ஒரு சான்ஸ் இது மட்டும் தான், வேற வழி இல்லை அப்படின்றதுக்காக தான் நம்மளால இப்போதைக்கு முடிஞ்ச அளவுக்கு குறிப்பிட்டவங்களை மட்டும் காப்பாற்ற ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி பிராங்க்லின் ரிச்சர்ட்ஸ் அங்க இருக்க எல்லார்கிட்டையும் எக்ஸ்பிளைன் பண்ணி முடிக்கிறாரு. ஸோ இந்த கான்வர்சேஷன் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் திரும்பவும் அந்த லைஃப் ராஃப்ட்ல ஒர்க் பண்றதுக்காக எல்லாருமே கிளம்பி போறாங்க. ஸோ இவங்க இந்த லைஃப் ராஃப்டை ரெடி பண்ணி முடிக்கிறதுக்கும் இன்கர்ஷன் ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கும் கரெக்டாக சிங்க் ஆயிடுச்சு. 616 யூனிவர்ஸ் 1610 யூனிவர்ஸ் கூட இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கொலைட் ஆக போகுது. ஸோ 1610 யூனிவர்ஸ்ல இருக்க சூப்பர் ஹீரோஸ் எல்லாமே முடிவு பண்ணிட்டாங்க, வேற வழி இல்லை, சண்டை போட்டு தான் ஆகணும்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க. ஏன்னா எல்லாரையும் கொண்டு ஆப்போசிட்ல இருக்க யூனிவர்ஸை அழிச்சா மட்டும்தான் 2 உலகமும் மோதிக்காம இருக்கும், அட்லீஸ்ட் ஒரு யூனிவர்ஸ் ஆச்சு எஸ்கேப் ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்போசிட்ல இருக்கிறது சூப்பர் ஹீரோஸாவே இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம உயிரை காப்பாத்திக்கணும் அப்படின்னா அவங்களை அழிச்சுதான் ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ஸோ அதை பார்த்துட்டு 616 யூனிவர்ஸ்ல இருக்க சூப்பர் ஹீரோஸ் ஒன்றும் சும்மா இருக்க போறது இல்ல, அவங்களும் அவங்களோட மனசை கல்லாக்கிட்டு அதே முடிவுக்கு வராங்க. சோ சூப்பர் ஹீரோஸ் வர்சஸ் சூப்பர் ஹீரோஸ் ஒரு பெரிய போர் ஆரம்பிக்குது, சீக்ரெட் வார்ஸ் ஆரம்பிக்குது. சோ உங்க எல்லாருக்குமே ஒரு டவுட் வரலாம், எதனால இந்த இன்கர்ஷன்ஸ்லாம் நடந்துட்டு இருக்கு, உலகங்கள்லாம் அழியறதுக்கான காரணம் என்ன, யார் இது எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா அதுக்கான ஆன்சர் தி பியாண்டர்ஸ். ஸோ இந்த பியாண்டர்ஸ்லாம் யாருன்னா காட் லெவல் பீயிங். அவங்க நினைச்சா என்ன வேணா பண்ண முடியும். லைக் ஒரு ரியாலிட்டியவே அவங்களால இஷ்டத்துக்கு ஆல்டர் பண்ண முடியும். ஸோ மல்டிவர்ஸ்க்கு அப்பாற்பட்ட ஒரு ஸ்பீசிஸ் தான் இந்த பியாண்டர்ஸ்ன்றவங்க. ஸோ இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஒவ்வொரு யூனிவர்ஸ்லயும் ஒரு மாலிக்யூல் மேனை இறக்கி விட்டுறாங்க. இந்த மாலிக்யூல் மேன் அப்படின்றவங்க வந்து செம ஓவர் பவர்டான ஒரு ஆளு தான். ஸோ ரியாலிட்டிஸ், அதாவது யூனிவர்சஸை அழிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு ஸ்பீசிஸ் தான் இந்த மாலிக்யூல் மேன் அப்படின்றவங்க. ஸோ இங்க தான் நம்ம கதையோட கதாநாயகன் என்டர் ஆகிறாரு. டாக்டர் டூமுக்கு இந்த விஷயங்கள் எல்லாமே தெரிய வருது. ஒவ்வொரு யூனிவர்ஸ்ல இருக்க மாலிக்யூல் மேனை போய் தேடி விரட்டி கொண்டுட்டு இருக்காரு. பட் அவருக்கு தெரியல இந்த மாலிக்யூல் மேன் எல்லாருமே ஒரு நியூக்ளியர் பாம் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு யூனிவர்ஸ்ல இருக்க மாலிக்யூல் மேன் செத்தான் அப்படின்னா அந்த மொத்த யூனிவர்ஸே அழிஞ்சு போயிடும். எப்படி நம்ம டெட்பூல் அண்ட் வூல்வரைன்ல ஆங்கர் பீயிங்ஸ்ன்ற ஒரு கான்செப்டை பார்த்திருப்போம்ல, அதே மாதிரி தான். ஸோ டாக்டர் டூம் மல்டிவர்ஸ் அழியக்கூடாது அப்படின்றதுக்காக தான் மாலிக்யூல் மேனை போய் தேடி கொண்டுட்டு இருந்தாரு. பட் கடைசியில அவரே மல்டிவர்ஸ் அழியறதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன்ஸா மாறிட்டாரு. ஏன்னா பேசிக்கலி ஒரு மாலிக்யூல் மேனை கொன்னா இன்கர்ஷன்
கன்வர்சன் ஸ்டார்ட் ஆகி 2 உலகங்கள் மோத ஸ்டார்ட் ஆகிடும். சோ ஃபைனலி அதை தெரிஞ்சுக்கிட்ட டாக்டர் டூம் மாலிக்யூல் மேனை கொல்ற பிளானை விட்டுட்டு எல்லாரையும் கிட்னாப் பண்ண ஸ்டார்ட் பண்றாரு. கிட்னாப் பண்ண எல்லா மாலிக்யூல் மேனோட பவர்ஸையும் ஒரு பாமா கன்வெர்ட் பண்றாரு. அண்ட் இப்போ டாக்டர் டூம், டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் அண்ட் 616 யூனிவர்ஸோட மாலிக்யூல் மேன் 3 பேருமே சேர்ந்து 2 யூனிவர்ஸோட சூப்பர் ஹீரோஸ் மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு இருக்க அந்த டைம்ல 3 பேரும் சேர்ந்து பியாண்டர்ஸையே போய் எதிர்த்து நிக்கிறாங்க. எப்படிடா 2 சார்சர்ஸால பியாண்டரே டிஃபீட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி யோசிக்கும் போது டாக்டர் டூம் கிரியேட் பண்ணி வச்சிருக்க அந்த மாலிக்யூல் மேன் பாம்பை யூஸ் பண்ணி பியாண்டர்ஸை டிஃபீட் பண்ணிடுறாங்க. 616 மாலிக்யூல் மேனை மட்டும் எதுக்கு டாக்டர் டூம் விட்டு வச்சிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மாலிக்யூல் மேனோட ஹெல்ப் டாக்டர் டூம்க்கு தேவை. அண்ட் மாலிக்யூல் மேனுக்கு புரிஞ்சிருச்சு டாக்டர் டூமால மட்டும்தான் நம்மள உயிரோட வச்சிருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ஒன்னா ஒர்க் பண்றாங்க. சோ 616ஓட மாலிக்யூல் மேன் பியாண்டர்ஸோட பவர்ஸ் மொத்தத்தையும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதை அப்படியே டாக்டர் டூம் கிட்ட கொடுத்துடுறாரு. அவெஞ்சர்ஸ், டிஃபெண்டர்ஸ், மியூட்டன்ஸ், ஸ்பைடர்மேன், கேப்டன் மார்வல், ஷீ-ஹல்க் இந்த மாதிரி ஏகப்பட்ட சூப்பர் ஹீரோஸ் எல்லாருமே அசம்பிள் ஆகி 2 யூனிவர்ஸ்க்கும் கச்சா முச்சான் சண்டை நடந்துகிட்டு இருக்கு. மீன்வைல் 616ல எப்படி ஒரு லைஃப் ராஃப்டை ரெடி பண்ணிட்டு இருக்காங்களோ அதே மாதிரி 1610ல இருக்கக்கூடிய ரீட் ரிச்சர்ட்ஸ், ஆல்சோ நோன் அஸ் த மேக்கர், அவரும் ஒரு லைஃப் ராஃப்டை ரெடி பண்ணிட்டு இருக்காரு. இந்த வெர்ஷன் ஆஃப் ரீட் ரிச்சர்ட்ஸ் ஒரு ஈவில் வெர்ஷன் ஆஃப் ரீட் ரிச்சர்ட்ஸ். சோ ஆரம்பத்துல கெபால்னு ஒரு சூப்பர் வில்லன் டீம் பத்தி சொல்லியிருப்பேன். அவங்க இந்த மேக்கர் கூட வந்து சேர்ந்துக்கிட்டாங்க. சோ மேட்டர் என்னன்னா, இந்த லைஃப் ராஃப்டை ரெடி பண்றதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் மேக்கர் அந்த யூனிவர்ஸோட, அதாவது 1610ஓட யூனிவர்ஸோட நிக் ஃபியூரி கிட்ட போயிட்டு ஒரு பொய்யை சொல்லியிருப்பாரு. வேற வழியே இல்ல, நம்ம வந்து 616ஓட யூனிவர்ஸ் போய் அழிச்சாகணும், அது மட்டும் தான் நமக்கான ஒரே வழி அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக்கை இனிஷியேட் பண்ண வச்சிருப்பாரு. ஏன்னா அப்பதான் வார்ன்றது இங்க நடக்காது, 616 யூனிவர்ஸ்ல நடக்கும். சோ அந்த டைம்ல இந்த ராஃப்ட் செஞ்சு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நிக் ஃபியூரி கிட்ட இந்த எல்லா உண்மைகளையும் மறைச்சிருப்பாரு. சோ பேசிக்கலி நிக் ஃபியூரிக்கு இப்படி ஒரு ராஃப்ட் இருக்கு அப்படின்றதே தெரியாது. அதாவது நிக் ஃபியூரிக்கு இப்படி ஒரு தப்பிக்கிறதுக்கு வழி இருக்கு அப்படின்றது தெரியாமலே தான் ஒரு வாரை இனிஷியேட் பண்ணியிருக்காரு. சோ பேசிக்கலி வெளியே அவ்வளவு பெரிய கலவரம் நடந்துட்டு இருக்கிறதுக்கான காரணமே மேக்கர் தான். பாப்போம் ராஃப்ட் செஞ்சு முடிக்கிறாரா, தப்பிக்கிறாரா அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ 616ல நடந்துட்டு இருக்க இந்த சண்டேல ஒரு கட்டத்தில் 1610ஓட அயன்மேன் தன்னோட அயன்மேன் 6 வெப்பனை இறக்க 1610ஓட டாமினன்ஸ் இந்த வாரில் அதிகமாகுது. ஸோ அவ்வளோதான், நான் 616 காலியா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது கார்டியன்ஸ் ஆஃப் த கேலக்ஸி அண்ட் சைக்ளாப்ஸோட கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய சென்டினல் ரோபோட் சண்டைக்கு வராங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்க சைக்ளாப்ஸ் நார்மலான ஒரு சைக்ளாப்ஸ் கிடையாது. சைக்ளாப்ஸ் கிட்ட ஃபீனிக்ஸ் ஃபோர்ஸ் இருக்கு. ஸோ இதன் மூலயமா 616 வந்து இப்போ டாமினேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பட் யார் டாமினேட் பண்ணாலும் சரி எந்த ஒரு பயனும் இல்லை. ஏன்னா இன்னும் கொஞ்ச நேரத்தில் 2 யூனிவர்ஸஸும் மோத போகுது, 2 உலகங்களும் அழிய போகுது. ஸோ அதனால 616ஓட ரீட் ரிச்சர்ட்ஸ் அந்த லைஃப் ராஃப்டை ஆக்டிவேட் பண்றாரு. மேனிஃபோல்ட் அப்படின்ற ஒரு சூப்பர் ஹீரோவோட ஹெல்ப் மூலியமா வெளியே சண்டை போட்டுட்டு இருக்க ஒரு சில சூப்பர் ஹீரோஸ் மட்டும் டெலிபோர்ட் ஆகி காப்பாத்திட்டு லைஃப் ராஃப்டுக்குள்ள கொண்டு வந்துடுறாங்க. ஸோ யாரெல்லாம் காப்பாத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பைடர்மேன், கேப்டன் மார்வல், சைக்ளாப்ஸ் அலாங் வித் ஃபீனிக்ஸ் ஃபோர்ஸ், ஸ்டார் லார்ட், மைட்டி தார் மாதிரி ஒரு சில சூப்பர் ஹீரோஸை காப்பாத்திருக்காங்க. அண்ட் ஆல்ரெடி உள்ள பிளாக் பேந்தர் இருக்காரு. அண்ட் மொத்த ஃபியூச்சர் ஃபவுண்டேஷன் மெம்பர்ஸ் இருக்காங்க, ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் இருக்காங்க, இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ 2 யூனிவர்ஸும் மோத போற அந்த கேப்ல அந்த ராஃப்ட் இருக்கும்போது ஒரு பிரச்சனை வருது. என்னன்னா, அந்த ராஃப்ட் ஃபோர்ஸை தாங்க முடியாம 2ஆ பிரிஞ்சிருது. அந்த பிரிஞ்ச இன்னொரு பகுதியில் ரீட் ரிச்சர்ட்ஸோட ஃபேமிலி மெம்பர்ஸ் மாட்டிக்கிறாங்க. டியூ ஸ்டார்ம் திரும்ப ஜாயின் பண்றதுக்காக எவ்வளவோ ட்ரை பண்றாங்க. பட் அவங்களால எதுவுமே பண்ண முடியல. ரீட் ரிச்சர்ட்ஸும் அவரோட பங்குக்கு எவ்வளவோ ட்ரை பண்றாரு. பட் கடைசியில் அவராலையும் அவரோட ஃபேமிலி மெம்பர்ஸை காப்பாற்ற முடியல. அண்ட் ஃபைனலி 2 யூனிவர்ஸும் கொலைட் ஆகி சுக்கு நூறா அழிஞ்சிருது. இந்த ராஃப்ட்ல இருக்கவங்களை தவிர வெளியே யாருமே பொழைக்கல, எல்லாமே அழிஞ்சிடுறாங்க, எல்லாருமே இறந்துடுறாங்க. ஆரம்பிக்கலாங்களா?